வணக்கம் நண்பர்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து 2 முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிலம் வைத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை உண்டு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இப்போது வரை 1.15 கோடி பெண்கள் பயனாளிகளாக இருக்கும் நிலையில் விரைவில் பல லட்சம் பெண்கள் புதிய பயனாளிகளாக இத்திட்டத்தில் சேர்க்கப்பட இருக்கின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தி முடிக்கப்பட்ட மாவட்டங்களில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேருவதற்கு தகுதியான பெண்களை தேர்வு செய்யும் பணி ஜோராக நடக்கிறது. இன்னும் சில மாவட்டங்களில் மட்டும் இறுதிக்கட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற்று வருகின்றனர். நவம்பர் 14ஆம் தேதியோடு அனைத்து முகாம்களும் நிறைவு பெற இருக்கின்றனர். எனவே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கும் மாவட்டங்களில் யாரேனும் இன்னும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் உடனே விண்ணப்பிக்கவும். முகாம்கள் முடிந்த மாவட்டங்களில் பயனாளிகள் தேர்வு செய்வதற்கான பணிகளை அரசு மும்முரமாக செய்ய தொடங்கிவிட்டது. விண்ணப்பித்த பெண்கள் பலரும் தங்களுக்கு ரூ.1000 மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கிடைக்குமா கிடைக்காதா என ஆவலோடு இருக்கின்றனர். அவர்களுக்கு எல்லாம் நவம்பர் முதல் வாரத்தில் அல்லது 2வது வாரத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அதிகாரப்பூர்வ மெசேஜ் அரசிடமிருந்து சென்றுவிடும். இருப்பினும் நிலம் வைத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் போது தாங்கள் நில ஆவணங்கள் எதையும் இணைக்கவில்லையே, இதனால் தங்களின் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விடுமோ என பயத்தில் உள்ளனர். அவர்கள் உண்மையில் பயப்பட தேவையில்லை. 5 ஏக்கர் நன்சை 10 ஏக்கர் புன்சை என்ற அளவில் இருப்பவர்கள் இத்திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்படுவார்கள். அவர்களுக்கும் அரசு மகளிர் உரிமை தொகை ரூ.1000 மாதந்தோறும் கிடைக்கும். நிலம் வைத்திருப்பவர்கள் நில ஆவணங்களை இணைக்க தேவையில்லை என அரசு ஏற்கனவே தெரிவித்துவிட்டது. அதனால் விண்ணப்பித்தவர்கள் நில ஆவணங்கள் இணைக்கவில்லையே என்ற சந்தேகம் கலந்த பயத்தில் இருக்க வேண்டாம். மகளிர் உரிமை தொகை விதிமுறைகளை பூர்த்தி செய்தால் உங்களுக்கு கட்டாயம் ரூ.1000 உண்டு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூ.1000 ஆனது தகுதியுடைய மகளிர்களுக்கு மாதந்தோறும் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அக்கௌண்ட்க்கு நேரடியாக வரவு வைக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த திட்டத்தில் இணைவதற்கு நிறைய விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த விதிமுறைகளை யாரெல்லாம் நிவர்த்தி செய்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரூ.1000 மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அந்த வகையில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரூ.1000 வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருந்தது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு சில விதிமுறைகள் இருக்கு. அதை யாரெல்லாம் நிவர்த்தி செய்யலையோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை நீங்க தகுதியுடைய மகளிர் தான், ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூ.1000 கிடைக்கல அப்படின்னா நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருந்தும் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கலையோ அவங்கெல்லாம் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.